ஒரு விஷயத்த ஒரு செய்திய மீடியா நினைச்சா எப்படி தவறாக சித்தரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி ஒரு உதாரணங்க. மிஸ்டர் விஜய், நான் நேரடியாவே கேட்கிறேன். யாருடா நீ நாயே? பார்த்திபன் பேச்சு அப்படின்னு தலைப்போட இந்த காணொளிய வெளியிடுறாங்க சமூக வலைதளங்கள்ல. ஆனா உள்ள போய் பார்த்தா அவர் விஜய திட்டல. சமூக வலைதளங்கள்ல நான் ஏதாவது பதிவு போட்டேன்னா, அதுக்கு கீழ வந்து வக்ரத்த உமிழ்றாங்க. அவங்கள பார்த்து யார்றா நீ நாயே? அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. மனசு வலிக்குது. என் வேகத்தை அது குறைக்குது. ஆனா யார என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இவங்கெல்லாம் முகம் தெரியாத நபர்கள் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்த பதிவு பண்றாரு. விஜய் சம்பந்தமாக கேட்டா, ஈயம் பூசினா மாதிரியும், பூசாத மாதிரியும் ஒரு பதில் சொல்றாரு. அதுல வெளிப்படையா அவர் கருத்து சொல்ல விரும்பல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது. நடிகை ஓவியாக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட திரையில் இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திபனுக்கு இல்ல அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா அவர் சொல்லாதது ஒண்ண இட்டுக்கட்டி இப்படி தலைப்பு போடுறது மிகவும் தவறு. ஜர்னலிசம்க்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. கொஞ்சமாவது அத ஃபாலோ பண்ணி தொலைங்கடா. மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்றேன், அதை பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. சட்டையை பிடிச்சிட யாரா நீ நாயை வெளில வாடா. நீங்க நான் சாதாரணமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன். போடும்போது கீழே கெட்ட கெட்ட வார்த்தைகளை அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா, அதை பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. சட்டையை பிடிச்சிட யாரா நீ நாயை வெளில வாடா, உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வாடா பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது. பட் அவனுக்கு முகமே கிடையாது, அவன் யாரோ ஒருத்தன். ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது, அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது. நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது. பட் இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இவர் இறந்து விட்டார், அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல. இப்போ வந்து நடிகர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, நடிகர்களுக்குள்ளே நடிகர்களுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி நீங்கள் பார்க்கணும்? அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்கிறேன்னா, மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா நல்ல விஷயம் தானேங்க. ஒரு சினிமா விட்டுட்டு இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்தில் சொல்கிறதே தவிர, அப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 41 உயிர் போனதுக்கு அப்புறம் யாருமே வந்து அவருக்கு உதவி குரலாக யாருமே கொடுக்கவே இல்லை. அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 2-3 நடிகைக்கு. அதான் சொல்கிறேன், நம்ம அதையே நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம். மேல் லீடெலாம் இருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அந்த விஷயம் பெரிய விஷயம். அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, அதுலேருந்து தீர்ப்பு வரப்போகிறது வேறு விஷயம். நான் தனியாக ஒன்று சொல்கிறது, அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு, ஜட்ஜஸ்லாம் இங்கே எதுக்கு? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள், செய்திகள்.